நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல். அதாவது நாம் எவ்வளவோ விஷயங்கள் வெளியே நடக்கிறத டிவிலையும் பேப்பர்லையும் பார்க்குறோம். அதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன நினைக்கிறோம்னா, ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுட்டு அந்த விஷயத்தை கடந்து போகிறோம். ஆனால் நேற்று நான் பார்த்த சம்பவம், நேற்று மதியம் ஒரு ஹோட்டலில் நானே நண்பரும் சாப்பிட போகிறோம். அங்கே சர்வர் சப்ளை செய்கிற அண்ணன், அவரோட வயசு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 55லேருந்து 60 இருக்குங்க. அவர் ஒருத்தருக்கு சாப்பாடு பரிமாறுறாரு. அப்போ அந்த 3 பேர் வந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் குடிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, இவர் சர்வ் பண்றது, அதாவது பரிமாறுறது சரியில்லை அப்படின்ட்டு அவர் அடிக்க போறாரு. நான் போய் கேட்டேன், ஏன்னா இப்படி பண்றீங்க அப்படின்னு. இல்லைங்க, எனக்கு சரியாவே சர்வீஸ் பண்ண மாட்டேங்கிறாருன்னு அடிக்கிறாரு. நாங்கள் சத்தம் போட்டோம், அவர் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு மனிதனை மன உளைச்சல் பண்ணி என்னங்க பண்ண போறோம்? அவங்க யாரையும் ஏமாத்தல, திருடல, உழைச்சி சம்பாதிக்கிறாங்க. உழைச்சி சம்பாதிக்கும் போது அவங்களும் மனுஷங்க தான். அதாவது ஒரு கடையிலையோ இல்லை ஒரு ஹோட்டல்லையோ இல்லை ஒரு வெளி நிறுவனத்திலேயோ வேலை பார்க்குறவங்க நம்மள மாதிரி ஒரு மனிதர்கள் தான். அவங்கள ஒரு மனுஷனா மதிச்சா கூட போகும். தகாத வார்த்தையில பேசுறது, அடிக்க போறது, இதெல்லாம் தவறு. அதனால முடிஞ்ச அளவுக்கு மனித நேயம் காப்போம். ஒரு சர்வீஸ் பண்ற அவர் சர்வீஸ் பண்றது பிடிக்கலையா, ஓனர்கிட்ட போய் சொல்லுங்க. அந்த அந்த கடையோட ஓனர் இருப்பார்ல, அவர்கிட்ட போய் சொல்லுங்க. அவர்கிட்ட சொல்லி அவரை திருத்த பாருங்க. அதை விட்டு நாமளே அடிக்கிறது தவறு. இனிமே இது மாதிரி தவற செய்யாதீங்க. முடிஞ்சா நல்லது செய்யுங்க, இல்லாட்டி அதான் நல்லது. ஏன் சொல்றேன்னா, நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோங்க. இன்னைக்கால நீங்க வேலையை விட்டு வேலைக்கு வீட்டை விட்டு கிளம்புறீங்க, இரவு வீட்டுக்கு வருவீங்க, நிச்சயம் இருக்கா? நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில வாழும்போது ஏன் மனிதனுக்குள்ள இவ்வளவு கோபம்? ஒருத்தவங்களை பிடிக்கலையா, விலகி போயிருங்க. அவங்க நிம்மதியா இருக்கட்டும், நீங்க நிம்மதியா இருங்க. வாழ போறது கொஞ்ச நாள். அதனால சந்தோஷத்தோட இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்வோம். முடியலன்னா இது எப்பயுமே நல்லதுங்க. அதனால ஏதோ எனக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்றேன். நான் போனதை பார்த்ததுனால சொல்றேன். அதனால இனிமே யாரையும் சங்கடப்படுத்தாதீங்க. மீண்டும் ஒரு தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நாளை. வணக்கம்.